துபாயில் நம்ம கம்பெனி நம்ம கொடுத்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்க பில்டிங் வந்து இதுதான். இப்போ தான் அந்த புது ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவுட்டர். இப்போ நம்ம வந்து அந்த ரூமுக்கு போகலாமா? பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிஸ் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது நம்ம போய்ட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ஹாய், ஃபஸ்ட் ஃப்ளோர். யுவர் நேம்? ஓகே. நம்ம லிஃப்ட்லேருந்து அப்படியே வந்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 102. இதுதான் வந்து நம்மளோட புது ரூம். நான் இன்னும் ஷிஃப்ட் ஆகுது, ஆனால் லக்கேஜ் வந்துடுச்சு. நான் பழைய ரூமில் இருக்கிறேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நானும் இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்லாயிருக்கு ஹால் வந்து. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இன்னும் வந்து பெட்டில் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் புதுசு, ஒரு 4-5 பேர் தான் உள்ளே ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் அதேமாதிரி லக்கேஜ் எடுத்து வந்து வச்சுருக்கிறாங்க. அவ்வளோதான். மற்றவங்க தான் இப்போ ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கா? ஏசி நல்லா கூலிங்காக இருக்குது. எல்லாமே பேக்கேஜில் வந்துடும் நினைக்கிறேன். கம்பெனி தான் எல்லாமே பே பண்ணிவிடும். ஏசி, ஒய்ஃபை ஒன்றும் போடுறது, ஆனால் ஒய்ஃபை ரெடி பண்ணி கொடுத்துரும் கம்பெனி. வெளியே வந்து பால்கனி இருக்குது. நம்ம இங்கே ஹாலை பார்த்துட்டு பால்கனி போயிடலாம். அப்படியே நம்ம பால்கனிக்கு போனோன்னா ஒரு நல்ல ஒரு வியூ, ஒரு தரமான ஒரு வியூ. அப்படியே இப்படி பார்த்தோன்னா கரமா ஏடிசிபி, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் ரூம். இப்போ நமக்கு எதாவது எமர்ஜென்சினா கூட நம்ம மெட்ரோவில் ஏறி போயிடலாம். என்ன ஒன்று காசு கொடுத்து போகணும். அதை பாருங்கள், ட்ரெயினும் வேறு வருது. அதை பாரு, மேலே வந்து அப்படியே பாரு, என்னமோ ஒரு வியூவில் வந்து ஒரு ரூமை கொடுத்துருக்குறானுங்க. கம்பெனிக்கு வந்து ஒரு தரமான ஒரு நன்றி சொல்ல வேண்டியது. அதை பாருங்கள், ட்ரெயின் போதா. இப்போ நம்ம அங்கே போய் டேரெக்டாக ஏடிசிபி அங்கே போய் நிற்கும். நம்ம அங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பே நம்ம இது பர்துபாய் தான். அங்கே போய் இறங்கிக்கலாம். அப்படியே அகைன் நம்ம வந்து ரூம் உள்ள போயிடலாம். ஆமாம், இப்போ நம்ம ரூம் உள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 16 மெம்பர் தங்க போகிறோம். அதாவது 16 பேர் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்கா. 3ல் வந்து 2 வந்து ரூம், 2 வந்து பெட்ரூம். அதுவும் பெட்ரூமு, இதுவும் பெட்ரூமு. இது வந்து கிச்சன். இப்போ நம்ம கிச்சன் போய் பார்ப்போமா? வர கிச்சனை ஒரு தரமான ஒரு கிச்சன் தான். அப்படியே வந்தோன்னா இங்கேயும் கொஞ்சம் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க இடம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நம்ம ஆட்கள் சமைக்கிறது ஏன்னா அந்தமாரி சமைப்பாங்க. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா மேலேயும் கபோர்ட் இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் யாரும் ரூமுக்கு வரல, எல்லோரும் வந்துடுவாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில். இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நல்லா தான் இருக்குது. அப்படியே இங்கே வந்தோன்னா சிங்கில் தண்ணி வருது, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்தது வந்து ரூமுக்கு போகிறோம். இதில் நம்ம வந்து ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அதாவது இடம் பிடிச்சிருக்கிறோம். நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம ரூம். நம்ம ரூமோட வியூ அப்படியே பார்த்துறீங்களா? இங்கே கபோர்டு இருக்கா? இதுதான் வந்து நம்ம ரூமு. இந்த ரூம்லேயே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பேர் ஸ்டே பண்ணிருக்கிறோம் இந்த ரூம்லேயே. இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம பெட்டு. இது வந்து அபிஷேக் பெட்டு. இப்போ வந்து நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கணும். ஜெட்டி தான் காயும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காதீங்க, அது எந்த கிடையாது. அக்ரிமெண்ட் இருக்குது. அபிஷேக் வந்து 2 மாதம் கீழே படுத்துக்கணும், 2 மாதம் கழிச்சு நான் மேலே ஏறி படுத்துப்பேன். அந்த மாதிரி. இங்கேயும் வந்து ஏசி இருக்குது. ஓகேவா? அப்படியே வந்தோன்னா கபோர்டு, நல்லா ஃபேஸ்ஃபுல்லான ஒரு கபோர்டு இருக்குது. இங்கே ஒரு ஆள் நம்ம துபாய்க்கு வந்த புது ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக பெட்டும் கொடுத்துருக்குறாங்க, புதுசாக வந்து பில்லோவும் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு புது பெட்டு, புது பில்லோ. இது வந்து பில்லோ ஆக்சுவலாக தெரியுதா? இதை நம்ம வந்து இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணோன்னாக்கா இந்த மாதிரி பில்லோவாக மாறிடும். எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து புது ரூமு. புது பில்லோ கொடுத்தாங்களா, அந்த பில்லோக்கு வந்து பெட் கவரும் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், பெட் கவரும் இதில் வந்து பில்லோ கவரும் வந்துடும். இதுதான் வந்து அந்த பெட்டு. நம்ம இந்த பெட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு பெட்டுப்பா. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல பெட்டு, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு பெட்டு. இங்கே ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாப்புல, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்த பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம ரூம் பாத்ரூம் பார்க்கலாமா? இங்கே வந்து ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூம் எல்லாம் ஃபேஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்படியே வந்தோன்னா WBC இருக்குது. நம்ம இங்கே ஷவர் பண்ணிக்கிறதுக்கும் இருக்குது. ஷவரும் பண்ணிக்கலாம், நம்ம பக்கெட் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தோன்னா இங்கே சிங்க்கு, மிரர் இருக்குது. இதுதான் வந்து நம்ம ரூமோட பாத்ரூம். இதோட பக்கத்து ரூம் பாத்ரூம், அது வந்து சூப்பராக இருக்கும். அது போய் பார்க்கலாமா? இதுதான் வந்து பக்கத்து ரூம். அதுக்குள்ளே குடி ஊடாகிட்டானுங்களா இவனுங்க. அப்படி தான் அவங்கவுங்க ப்ரைவசிக்கு ஏற்ற மாதிரி அவனுங்க ஏதாவது ஒன்று பண்ணிப்பானுங்க. இந்த ரூம் பக்கம் நம்ம வரமாட்டோம். நான் வந்து இதுக்கு தான் வீடியோக்காக தான் வந்திருக்கிறேன். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா
WBC ப்ளஸ் ஜெக்கோசி ரெண்டுமே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிங்க் இருக்குது. ஏன்னா அது பெரிய பாத்ரூம் இருக்கிறது, பெரிய மிரர் வச்சு பெரிய சிங்க் இருக்குது. மிரர் வந்து க்ளீன் பண்ணாதான் நான் எனக்கு காட்டுறேன். அப்படியே இப்படி போனால் ரூம் முடிஞ்சிடுச்சு. லைட் சுவிட்ச் தான் ஆஃப் பண்ணிடலாம். ரூம் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.